ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாக்லேட் பத்தி தான். இது நாங்க ஏற்காட்ல வாங்கிட்டு வந்தோம். ஒரு 4 டைப்ல வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்க இதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து டார்க் சாக்லேட்ஸ் நெறைய கலந்தது. ப்ளஸ் கொஞ்சம் லைட்டா இருக்கும். ஒயிட் வந்து ஒண்ணு தான் போட்டிருந்தாங்க இதுல. இதுல வந்து நார்மலான இதுதான் கலந்திருக்காங்க. க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அடுத்தது இது வந்து நல்ல டார்க் சாக்லேட்டு. இதுல தான் கொக்கோ ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மில்க் பவுடர் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா, இதில ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. டூட்டி ஃப்ரூட்டி ஃப்ரூட் நெனைக்கிறேன். இதில பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் சாக்லேட் ஃபுல்லாவே மில்க் பவுடர்ல தான் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து கோகோவும், மில்க்கும் மில்க் பவுடரும் கலந்து செய்றது தான் அந்த நார்மல் சாக்லேட்டு நம்ம ரெகுலரா சாப்பிடுறது. இந்த டார்க் மட்டும் தான் ஃபுல் கொக்கோ பவுடர்ல செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் அதே தான் ஃப்ரூட் டைப் தான். இந்த 4த் ஒன் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நட்ஸ் போட்டிருந்தாங்க. குட்டி, குட்டி சாக்கோ நட்ஸ் போட்டிருந்தாங்க. இதில எல்லாத்துலயுமே வந்து சாக்கோ நட்ஸு ப்ளஸ் ஒயிட் கிரீமு அந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் டேஸ்ட்டா தான் இருந்தது. பட்டு நார்மலா கொஞ்சம் சுகர் வந்து அதிகமா ஆட் பண்ணிடுறாங்க சில இதில. நம்ம அதனால கொஞ்சம் பார்த்து தான் வாங்க வேண்டியதா இருக்கு. இல்லன்னா நெறைய சுகர் ஜாஸ்தியா இருக்கு கொக்கோ விட. இது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒன்னு நாங்க இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு வாங்கியிருந்தோம். இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தது. பாதாமு, பிஸ்தா அந்த மாரி கேஷ்யூலாம் நட்ஸ் போட்டு நெறைய குடுத்துருந்தாங்க. நல்லாவும் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.